தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. உண்டாவதாக நாம் கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பின் கீழாக செய்திகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரிசுத்த வேதாகமும் சில காரியங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது. அதை நாம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். நாம் இந்த நிலையில இருக்க போறதில்ல. கட்டாயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அதுல ஒன்று, நாம பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம கடந்த வாரங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, 10, 11வது வசனங்களை வாசிக்க வேண்டாம். அதுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஜீவனை விரும்புவான் என்றால், அவன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று அவன் விரும்புவான் என்றால், அப்படின்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு. நல்ல நாட்களை காண வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருந்தால், அதாவது இப்ப அவன் வாழ்க்கையில நல்ல நாட்கள் இல்லாம இருக்கலாம். அதாவது நம்ம பாஷையில சொல்றோம் பாருங்க, இது இப்போ இந்த காலம் உனக்கு போராத காலமா இருக்கலாம், போராட்ட காலமா இருக்கலாம். இந்த காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள்னால, வியாதியோட, கடன் பாரங்களோட, குடும்பத்துல சமாதானம் இல்லாம, என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஜானியர்னா முழம் சறுக்கிற மாதிரி ஒண்ணு போனா ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காண விரும்பினால், காண விரும்பினால், எல்லாரும் சொல்லுங்க, காண விரும்பினால். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்குல்ல. உனக்கு அந்த ஆசை இருந்தா, நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு இருந்தால், ஆண்டவர் உடனே சொல்றாரு, அடுத்த வரியில அதுக்கு பதில் சொல்றாரு, உன் நாவை பொல்லாப்புக்கு விளக்கு, வார்த்தையை கொஞ்சம் டியூன் பண்ணுன்னு சொல்றாரு, உன் பேச்சை கொஞ்சம் மாத்துன்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பமா? அப்படியானால் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை, உன்னுடைய நாவுக்கு சில காரியங்களை கட்டளை கொடு என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே தான் அந்த வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்று இது கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏன் அப்படி சொல்றாரு? நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வார்த்தையும் வல்லமையும் என்கிற தலைப்புல நாம இப்ப செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா தேவனே வார்த்தையானவர். தேவனே எப்படித்தான் இருக்கிறார்னா, அவரே வார்த்தையாத்தான் இருக்கிறார். வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனே வார்த்தை. இந்த உலகம் எல்லாம் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் எல்லாம் வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு, வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உலகம் இயங்குகிறது. வார்த்தைக்கு சகலத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. வார்த்தை இயற்கையை கட்டுப்படுத்துகிறது, வார்த்தை மரணத்தை ஜெயிக்கிறது, வார்த்தை வியாதியை ஜெயிக்கிறது. இப்படி வார்த்தை பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிறது. எல்லா காரியத்தையும் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையும் மேற்கொள்ளுகிறது, மனிதர்களுடைய வார்த்தையும் என்ன பண்ணுதுன்னா மேற்கொள்ளுகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. சரி, சாதாரண மனுஷங்க பேசுற வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு போன வாரம் சொன்னேன். போன வாரம் செய்தி யாராவது கேட்கலன்னா தயவு செய்து அது யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் கேளுங்க. நீங்களும் நானும் பேசுற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கவனிங்க, இன்னைக்கு அதே வார்த்தையும் வல்லமையில இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பேச போறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்கெல்லாம் சர்ச்சைக்கு வரீங்க. ஏன் சர்ச்சைக்கு வரீங்கன்றது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சைக்கு வந்தா நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்துன்னு அங்க கொட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாம நினைச்சுன்னு இருக்கிறோம். இங்க கொட்டிட்டு வர்றதுக்கு இங்க யாரும் நம்ம என்ன, நான் பெரிய பெரிய பையா வச்சுன்னுக்கிறேன் வந்து கொட்டிட்டு போங்கன்னு, அப்படி கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க நினைக்கிறது தப்பு கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ஆட்கள் நினைக்கிற மாதிரி இந்த
பாஸ்டர் ஏதாவது கோயிலுக்கு போனா, சில சில பிற மதங்களுக்கு போனா அங்க இருக்கிற அவங்க ஏதாவது மயில் தொகையை வச்சு மந்திரிச்சோ இதெல்லாம் பூஜா கிஜா வைக்கிற மாதிரி இந்த பாஸ்டர் ஏதாவது என்ன பூசி விட்டாருன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் இங்க நடக்காது. இங்க என்ன பண்ணுவோம் சபையில அப்படின்னா, சபையில இங்க பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா பரிசுத்த வேதம் ரொம்ப அழகா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நாவை பற்றி நிறைய காரியங்களை போதிக்குது. நாம நிறைய அதுல இருந்து பார்க்க போறோம். ஆனா அதுல வசனம் தொடங்கும் பொழுது எப்படி துவங்குகிறது என்றால், வசனம் யாக்கோபு 3:1 நீங்க வாசிச்சு பாருங்களேன். யாக்கோபு 3:1, என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? போதகர் ஆகாதீங்கப்பான்றாரு. நிறைய பேர் என்ன ஆகாதீங்க? போதகர் ஆகாதீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் பாஸ்டர் ஆக வேணான்றாரு? ஏன் சொல்றாரு? அதிக ஆக்கினை யாருக்கு? பாஸ்டர்களுக்கு தான் நிறைய தண்டனையா. சிலர்லாம் சிரிக்கிறீங்க, நம்ம மாட்டீங்களா பாஸ்டர்? இல்ல அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது, நீங்க கவனிக்கணும். பாருங்க, ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் இந்த பாஸ்டர்களுக்கு நிறைய தண்டனைன்றார்? நிறைய தப்பு பண்ணுவாங்க அதனாலயா? கிடையாது. இங்க ரொம்ப அழகா அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போதகர் அப்படின்னா அவருடைய வேலையே என்னன்னா ஜனங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, இந்த போதனை அப்படின்றது என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில போதனையை நீங்க கேட்க 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 ஒருத்தரை, பாருங்க இது சாதாரணமான வேலை இல்ல. இந்த நாம் பேசுற வார்த்தைகள் எந்த இடத்துலயும் எந்த பிரசங்கா இருக்கும் என்ன வேலை அப்படின்னா, இந்த வார்த்தையினால நாங்க பேசி 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 உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்தணும், உங்க வாழ்க்கைய கட்டணும். அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா போதகர்களை நியமிச்சிருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்ப சில இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா மக்களை கட்டுவிக்கிறதுக்கான வார்த்தைகளை அங்க பிரசங்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு, அவங்களை கட்டுறதுக்கு, அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கறதுக்கு, அவங்களை இந்த பூமியில எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய பிராணி உள்ளவர்களா மாற்றுவதற்கு அவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அது ஒரு பேட்டர்னா இருக்கும். சிலர்லாம் பேசி பேசி இடிச்சிடுவான். பேசி பேசி இடிச்சு தள்ளி தரமட்டமாக்குற பிரசங்கங்கள் தான் நிறைய இருக்குது. அவன் கொஞ்சமாவது தைரியமா இருந்திருப்பான். இங்க வந்த உடனே அவனை, உனக்கு கொஞ்சம் சூனியம் இருக்குது, உன் வீட்டு பின்னாடி 2 குட்டி சத்தம் முலாவுது, அங்க கிணத்து பக்கத்துல தோண்டி தகுடு வச்சுட்டாங்க, இப்படி எதையாவது சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை இன்னும் கொஞ்சம் திராணியற்றவனா மாத்துற மாதிரி சில ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, தேவன் ஏன் ஒரு பிரசங்கியாருக்கு கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் ஏன் கொடுக்கிறாரா? எதுக்காக? ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை. ஒரு பிரசங்கியாருக்கு மட்டும் எப்படி? பாருங்க, சாதாரணமா சில நேரத்துல நீங்க கூட பைபிள் படிக்கலாம். பைபிள் படிக்கும் போது சிலருக்கு புரியாதத புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா பிரசங்கியார்களை வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். அது நீங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதுக்கு ஒரு பிரசங்கியார் ரொம்ப முக்கியமானவர், கவனிக்கணும். அப்ப அதுக்குத்தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்கள அந்த ஊழியத்துக்காக அழைச்சி அதுக்கான கிருபை வரங்களை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப ஏன் வச்சிருக்கிறார்னா, பிரசங்கியார் ஏதோ பெரிய ஆள் கிடையாது. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர், இல்லைன்னா ரொம்ப பரிசுத்தமானவர், கடவுள் பார்வையில ரொம்ப முக்கியமானவர், அதனால வைக்கல. இல்ல, அவருக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? அவர்கிட்ட வர ஜனங்களுடைய வாழ்க்கைய கட்டுவிக்க வேண்டும். அவங்க வாழ்க்கை மாறணும், அவங்க குடும்பங்கள் மாறணும், அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்கள் மாறணும். அதை கட்டுவிக்கிறதுக்கான வார்த்தைய கர்த்தர் பிரசங்கியாருடைய வாயில போடுகிறார். 2 வசனங்களை வாசிக்க போறோம். 1 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 13:10 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை அங்க சொல்றதை நாம பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆனதால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம். நல்லா கவனிங்க, இடித்து போட அல்ல. அப்போ இடித்து போடவும் முடியும். ஒரு பிரசங்கம் இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, ரெண்டுமே நடக்கும். அப்போ ஒரு பிரசங்கம்ன்றது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி போதனைகளை நீங்க கேட்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம்.
கவனிங்க, ஏன்னா சில போதனைகளை நீங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையே இழிஞ்சிரும். தவறானத, தகாதத, தேவையில்லாதெல்லாம் கேட்டீங்கன்னா வாழ்க்கை இடிந்து விடும். அந்த மாதிரியான போதனைகளும் இருக்கிறது. அதே போல இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே. எதுக்கா? ஊன்ற கட்டவே தேவன் எங்களுக்கு தந்த அந்த அதிகாரத்தை நான் என்ன பண்றேன்? பயன்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் வேலை என்னன்னா, இந்த மக்களை கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டி, வசனத்துக்குள்ள அவங்களை ஊன்ற கட்டி, அவங்களை தேவனுடைய பிள்ளைகளா, உறுதிப்பட்டவர்களா மாற்றி, அவங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் மாற்ற வேண்டும். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை கட்டுவதற்கு ஏதுவான வார்த்தையாக பேச வேண்டியது அவசியம். அந்த வார்த்தை பேசும்போது ஒவ்வொருத்தரையும் எடுத்து அது கட்டணும், அந்த மாதிரி பேசணும். அப்படி பேசலன்னா, அதுக்கு தான் சொல்றாரு, அப்படி பேசலன்னா தான் அதிக ஆக்கினேன்னாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்கேயாவது பிரசங்கம் பண்றது எங்கேயாவது போனீங்கன்னா இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். நீ பிரசங்கியாரா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க 5 பேர் இருக்கிறாங்களோ 5 லட்சம் பேர் இருக்காங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ பேசுற வார்த்தை அந்த 5 பேரையும் கட்டி எழுப்பணும். அவங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அதுக்காகத்தான் நீங்க அந்த 5 பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், இந்த கேர்சல் நடத்த போற லீடர்ஸ் எல்லாரும் இது நம்ம மைண்ட்ல வச்சிடணும். நாம பேசுற வார்த்தைகள் அவங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனிங்க, இடிக்கிறதுல இன்னொரு பாட்டு இருக்குது. அது என்னன்னா, அது வரேன். அதுக்கு முன்னாடி இடிக்கிறதுனா, இடிக்கிறது கொஞ்சம் செய்யணும். எங்கன்னா, நமக்குள்ள சில நேரங்கள்ல நம்முடைய மாம்சீகத்துல சில நேரங்கள்ல வேண்டாத காரியங்கள் இருக்குது. அதை நாம என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிற அறியாமைகளை, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை இடிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஆனா அதை ரொம்ப கவனமா செய்யணும். அப்ப யார் ஒருவர் தன்னுடைய நாவை ஊன்ற கட்டுவதற்கு பயன்படுத்தாமல் வெறுமனே இடிப்பதற்கு மாத்திரமே பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிக ஆக்கினை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, உங்க பிரசங்கத்தை கேட்டா முடவனா வந்தா கூட எழுந்து நிக்கணும். அப்பா பரவாயில்லப்பா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் நிக்கிறதுக்கு தெம்பு கிடைச்சது, மனசுல கொஞ்சம் தைரியம் வந்திருக்குதுன்னு சொல்லணும். உங்க வார்த்தையை கேட்ட உடனே தள்ளாடி வர தபால்னு விழுந்துடக்கூடாது, முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அது ரொம்ப கவனம். அதனாலதான் இந்த போதகர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, பேசுற வார்த்தையில அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு வசனம் பவுல் சொல்லிட்டார் இல்லையா? இன்னொரு வார்த்தை எரேமியாவுக்கு போலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பார். பிடுங்கவும். நல்லா கவனிங்க, பார். மறுபடியும் பார். எல்லாரும் சொல்லுங்க, பார். அங்க சங்கீத பகுதியில் சொன்னல, இதோ, அந்த மாதிரி இதுவும் பார். எல்லாரும் சொல்லுங்க, பார். என்னத்த பார்? என்னத்த பார்? பாருன்னா என்னத்த பார்? பைபிளை பார், அந்த வசனத்தை பார், அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு பார். அதான் அங்க பார். நீங்க பாருன்னு என்ன பாக்குறீங்க பாருங்க, அது கிடையாது. என்ன பாக்குறதுக்கு சொல்லல, அது பைபிளை பாரு, அந்த வசனத்தை பாரு, அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குதுன்னு பாரு. அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குது பாருங்க. உன் நாவுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பாருன்றாரு. வாசிங்க இப்ப. பிடுங்கவும், பிடுங்கவும், இடிக்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், கட்டவும், நாட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், ஜாதிகளின் மேலும், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கவனிங்க, எரேமியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசிய ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன், என் வார்த்தைகளை நான் உன்னுடைய நாவல கொடுக்கிறேன், நீ உன்னுடைய நாவை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியும். கவனிங்க, அங்க சொல்றாரு, இடிக்க, பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க. எப்படி போட்டிருக்குது பாத்தீங்களா? பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, கவிழ்க்க. பிறகு கட்டவும், நாட்டவும். இந்த கட்டுறது நாட்டுறதுன்றது கடைசியா வருது. 2. பிடுங்க, இடிக்க, அழிக்க,
கவிழ்க்க. இது 4 முன்னாடி வருது. இது என்னன்னா, இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன, எரேமியாவுக்கு அதை சொல்லும்போது நாம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் இடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச கூடாது. இந்த இடிக்கிறதுக்கு ஏன் எரேமியாவுக்கு சொன்னார் அப்படின்னா, அந்த நாட்கள்ல இருந்த யூதர்கள் வேத வசனங்களை தப்பா புரிந்து கொண்டு அவங்க மனசுல தேவனை பற்றியும் தேவனுடைய வசனங்களை பற்றியும் இந்த வசனம் சொல்லுகிற நியமங்களை பற்றியும் நிறைய தவறான புரிதல்களோட அவங்க செய்கிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் கடவுளுக்கு செலுத்துகிற பலிகள் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய தப்பான ஒரு மைண்ட் செட் இருந்தது. அவங்க உள்ளத்துக்குள்ள நிறைய தவறான அரண்கள் இருந்தது. பெரிய பெரிய பில்டிங் தப்பா கட்டி வச்சிருக்கிறான் எண்ணங்களை. இப்ப அதை இடிக்கணும், தவறான எண்ணங்களை இடிக்கணும். விக்கிரக ஆராதனை பற்றிய அவருடைய புரிதல்களை, தேவனை பற்றிய அவருடைய தவறான புரிதல்களை, வசனத்தை பற்றிய கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றிய அவருடைய தவறான புரிதல்களை இடிக்க பிடுங்க. அதை இடிச்சு, இப்போ பழைய பில்டிங் இடிச்சுட்டு புதுசு கட்ட சொல்றாரு. அப்ப பழைய எண்ணங்களை இடிக்கவும் அதே நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை அவர்களுக்குள்ள நாட்டவும். கவனிங்க, அன்றைக்கு இருந்து உங்களுக்கு சிலருக்கு பைபிள் தெரியும், பைபிள் தெரியாத சிலருக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். அன்னைக்கு இருந்த யூத மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ராஜா, அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா தங்களை காப்பாற்றுவாரு, எங்களை யாரும் சிறையிருப்புக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பிடிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க, நாங்கள் இந்த தேசத்தில் சுகமா இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. ஆனா கர்த்தருடைய திட்டம் உண்மையாகவே அங்க என்னவா இருக்குன்னா, இந்த ஜனங்க பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனோம், அங்க போய் இவங்க 70 வருஷம் இருக்கணும். 70 வருஷம் கர்த்தர் இவங்களை அங்க என்ன பண்ண போறாரு, ஆசீர்வாதமா வைக்க போறாரு. பிறகு திரும்பவும் இவங்களை இங்க கொண்டு வரணும்ன்றது தேவனுடைய பூர்ணமான திட்டம். ஆனா இந்த தேவ திட்டத்தை இந்த ஜனங்க உணராம, ஜனங்க என்ன நம்புறாங்கன்னா, அங்க இருக்கிற ராஜாக்களையும் அங்க இருக்கிற பொய் தீர்க்கதரிசிகளையும் நம்பிக்கிட்டு நாங்க சிறையிருப்புக்கு போக மாட்டோம், எங்களுக்கு எங்க மேல பட்டயமோ யுத்தமோ எதுவுமே என்ன பண்ணாது, வராதுன்னு ஒரு தப்பான எண்ணத்தை இவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தப்பான எண்ணத்தை இடிக்க, தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்குள்ள கட்ட தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த எரேமியாவுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு வந்தீங்கன்னா 2 காரியம் நடக்கும். ஒன்று, நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற சில தவறான அபிப்பிராயங்கள், தேவனை பற்றி, வேதத்தை பற்றி, நம்ம எதிர்காலத்தை பற்றி கூட சில நேரங்களில் நமக்கு புரியாத காரியங்களை சபையில் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா உங்களை இடிக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் தவறானதுன்னு உங்களுக்கு சுட்டி காட்டும். சில நேரங்களில் பல ஆண்டுகளாக நாம் சில நம்பிக்கைகளில் கொண்டிருக்கலாம், அந்த நம்பிக்கை தவறானது என்று சொல்லும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம், அதை நீங்கள் முதல்ல நம்பணும். அப்போ கவனிங்க, பல ஆண்டுகளாக என் மனதில் இருக்கக்கூடிய அரண்களை, கோட்டைகளை, தவறான எண்ணங்களை, தேவனுடைய திட்டத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணத்தை இங்கே சபையில் கேட்கக்கூடிய பிரசங்கம், போதகம் என்ன பண்ணோம்னா இடிக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்களை அது இடிச்சிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய நல்வாழ்க்கை, தேவன் உங்களை பற்றி கொண்டிருக்கிற நல்ல திட்டங்கள், உங்களை குறித்து வைத்திருக்கிற நல்ல தரிசனங்கள், நீங்கள் எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்பதை, அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உங்கள் மனசில் மீண்டும் மீண்டும் ஆழமாக இந்த சத்திய வசனமானது பதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் சபைக்கு வரும்போது இந்த பிரசங்கத்தை ரொம்ப நல்லா கேட்கணும். செய்தியை ஏன் நல்லா கேட்கணும்? செய்தி நேரத்தில் தூக்கம் வந்தால் கூட கிள்ளி விட்டுக்கிட்டு முகத்தை போய் கழுவி விட்டுட்டு வந்து ஏன் கேட்கணும் அப்படின்னா, இந்த செய்தியை கேட்க கேட்க தான் உன்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உனக்கு புரியும். உனக்கான சரியான வரைபடம் உனக்கே தெரியும். இல்லைன்னா நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? வழக்கமாக நம்ம தாத்தா சொல்லியிருப்பார், எல்லாம் உன் தலையெழுத்துடா, நீ இப்படி தான் சிக்கி சீரழியணும், சின்ன பின்னம் ஆகணும்னு என்ன பண்ணிட்டான், மேலே இருக்கிற ஒருத்தன் எழுதி வச்சிட்டான், அதனால் நீ இப்படி தான் லோல் படுவேன்னு நம்ம தாத்தா சொன்னதையே நம்ம பிடிச்சின்னு இருப்போம். தாத்தா சொன்னதில்லை, கர்த்தர் சொன்னது. தாத்தா சொன்னதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்க்கணும். கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார். இல்லை பிரதர், எங்கள் மாமா கூட நல்லா ஜெபம் பண்ணுவார், ஆனால் அவர் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லிட்டாரு இதுதான் இப்படி தான் நடக்கணும். மாமாவோட தீர்க்க தரிசனத்தை ஓரமாவை, வசனத்தைப்பா. மாமாவோட தீர்க்க தரிசனம், ஆமாம்
அந்த மூணாறு மலை மேலே ஒரு தீர்க்கதரிசி சொன்னார்யா, அதனால் இப்படிதான் கிடையாது. இந்த தீர்க்கதரிசி எல்லாம் என்ன சொன்னாலும் திரும்பவும் வேதத்துக்கு வந்து பார்க்கணும். வேதம் உங்களை குறித்து ஒரு நாளும் தவறாக சொல்லாது. வேதம் உங்களை குறித்து ஒரு நாளும் எதிர்மறையாய் பேசாது. வேதம் ஒரு நாளும் உங்களை குறித்து தீங்கான காரியங்களை சொல்லாது. ஆகவே திரும்ப திரும்ப வேதத்திற்கு வந்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தலைமுறைகளை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்த்து இந்த செய்திகளை கேட்டு அந்த ஒரு பெரிய வரைபடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல உள்வாங்குங்க. வரைபடம் உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் கட்டட வேலை தானே நடக்கும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இந்த பேசுறது ரொம்ப முக்கியம்னு இந்த வேதம் சொல்லுது. இந்த பிரசங்கிக்கிறது, பிரசங்கியார்கள் ரொம்ப முக்கியம். அவங்க பண்ணுற பிரசங்கம் முக்கியம். நீங்கள் கேட்கறது ரொம்ப முக்கியம். கேட்கறதோடு நிறுத்திடக்கூடாது. கேட்டதை திரும்ப நீங்கள் போய் பேசணும். வீட்டில் உட்காந்துன்னு மதியானம் உட்காந்துன்னு சாப்பிடும்போது கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு பிரசங்கத்தில் பிரசங்கியார் என்ன சொன்னார், இந்த வார்த்தையின்படி தான் நமக்கு பலிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் என்ன பண்ணுவோம், மீன் சாப்பிடும்போதே சொல்லுங்க, மீன் சாப்பிடும்போதே தொண்டையில் முள்ளு குத்திக்க போகுது பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. முள்ளுலாம் குத்தாது உனக்கு, பார்த்து சாப்பிடுன்னு சொல்லணும். வார்த்தையை கொஞ்சம் மாற்றணும், அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்துரா, சிக்கன் சாப்பிடும்போது இப்படி தான் ஒருத்தருக்கு சிக்கன் சாப்பிட்டு தொண்டையில் போய் எலும்பு சிக்கி செத்தே போயிட்டாராம் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு வாயில் திறந்தாலே வார்த்தையே நல்லதே வராது. அதில் எப்படி கெட்டதில், அதில் என்ன கெட்டது இருக்குதோ அதை தான் பேச முடியும். அந்த நாக்கு என்ன நாக்கோ தெரியல சிலருக்கு. அதில் பாருங்களேன், பார்த்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கும் அதை இப்படி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. கொஞ்சம் வேகமாக சாப்பிடாத கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்லலாம். பார்த்து தொண்டையில் எலும்பு சிக்கி போய் சேர்ந்துட போகிறேன். சிலருக்கு இதே தான் பேச்சே, வாய் திறந்தாலே இப்படி தான் வரும். அது என்னவோ அப்படி வளர்ப்பு அந்த மாதிரி சிலருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இப்போ ஒரு பிரசங்கியார் பேசுகிற பேச்சு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதா அப்படின்னா கிடையாதுங்க. சாதாரணமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்லா கவனிங்க. நீங்கள் என்னைக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டீங்களோ, ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்களோ, அன்னைக்கே வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நீங்கள் என்னைக்கு அன்னைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தங்கிட்டாராம். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குள்ள தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு பிரசங்கியார் பேசுறதுக்கு ஆவியானவர் ரொம்ப உதவியாக இருக்கிறாரோ, அதுபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை என்ன பண்ணுறாருன்னா நடத்துகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதலே தேவனுடைய ஜனமா, தேவனுடைய மனுஷர்களா, தேவனுடைய மனுஷியா நீங்கள் மாறிட்டீங்க. கர்த்தர் உங்க மேல இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நம்புறீங்களா? அப்படி நம்பலனாலும் அதான் நெசம். பல நேரங்களில் நீங்கள் அதை ஒத்துக்கணும். சில நேரத்தில் சிலருக்கு அதெல்லாம் எங்கள் மேலே எங்கே இருக்கிறார், உன் மேலே இருக்கிறாரு, உனக்கு அது தெரியவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார், நான் பேசுறது பலிக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இன்னைக்கு போதிக்கிற போதனை கிடையாது. நான் கடந்த 20 வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 20 வருஷமாக இதை பயிற்சி செய்கிறேன் என் வாழ்க்கையில். ஆகவே நான் ஒருவரையும் தவறாக பேச மாட்டேன், ஒருவரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன், ஒருவரையும் சபிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த பயிற்சி செய்யுங்க. சில நேரங்களில் பிள்ளைகளை பார்த்து சிலர் வரேன் பின்னாடி சிலர் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது வருந்துவாங்க. பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். நாம் பேசுகிற பேச்சுக்கும் என் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, கவனிங்க. அப்போ என் வாயில் அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 1:9. கர்த்தர் என் வாயில் வார்த்தையை வைக்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா அதிகாரம் இருக்கிறது, என்ன பவர் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை போகும் பொழுது அது அவர்களை ஒன்று இடிக்க செய்கிறது அல்லது அவர்களை கட்டுவிக்கிறது. நீங்க வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை
உன் வாயிலே வைக்கிறேன். என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். நல்லா கவனிங்க, நீ பேசுகிற வார்த்தைகள் உன் வார்த்தைகள் அல்ல, அவைகள் என் வார்த்தைகள். நல்லா கவனிக்கணும். அதை குறித்து இன்னும் வருகிற வாரங்களில் பேச போறேன். நாம பேசுறது நம்ம வார்த்தைகளா பேசுறோமா அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நாம பேசுகிறோமா என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி தேவ வார்த்தைகளை மாத்திரம் தான் பேச வேண்டும். நாம் சுயமாய் பேச கூடாது. நாம் சுயமாய் பேசக்கூடாதுன்னா எனக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடாது, நான் நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, சர்ச்சில் சில நேரத்தில் சில பசங்க விளையாடினே இருப்பாங்க. சில ஆட்கள் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இது எங்க இதெல்லாம் பார்த்தா இது எங்க ஒரு பெரிய அராஜகம் புடிச்சதா வரும் பொழுது, அடங்காப்புடாரியா வரும் பொழுதுன்றாங்க டக்குன்னு. வாய் சும்மா அப்படி அது பேச்சுவாக்கில் வந்துடுது. ஆனா ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ மனுஷி என்ன சொல்லணும்? இந்த பையனை ஆண்டவர் எப்படிதான் பயன்படுத்த போறாருன்னு தெரியல, வேற லெவல்ல பயன்படுத்துவார் போல இருக்குது இவன் பண்ற சேட்டைக்கு, அப்படி சொல்லணும். சாதாரணமான சேட்டைக்காரன் இல்லை, இவன் பெரிய சேட்டைக்காரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு தான் தோணணும். ஏன்னா உங்க வார்த்தை அவ்வளோ முக்கியமானது. கவனிங்க, 2 வசனங்களை வாசிங்க. ஏன்னா நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆண்டவருக்கு பாருங்களேன், பரலோகத்தின் தெய்வம் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு. இங்க இறங்கி வந்தவர் அவர் சொல்றாரு, நான் சொந்தமா ஒரு வார்த்தை கூட பேசலன்றார். நான் ஒரு வார்த்தை கூட சுயமா பேசல. வாய் இருக்குதுன்றதுக்காக பேசக்கூடாது, வார்த்தை இருந்தா தான் பேசணும். புரியுதா? வாய் இருக்குதுன்றதுக்காக பேசக்கூடாது, வார்த்தை இருந்தா தான் பேசணும். பாருங்க, உங்கள சிலருக்கு நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். சில ஆட்கள் என்கிட்ட இந்த ஃபோன்ல எல்லாம் பேசினாங்கன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் அவங்க பேசுவாங்க, நான் கேட்பேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆச்சரியப்படுவாங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? இல்லை, பேசுறதுக்கு இல்லை. என்ன பேசுறதுக்கு இல்லைன்றீங்களே? இல்லை, அங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பேசுறதுக்கு இல்லை. ஆனா நான் புல்பிட்ல வந்தா நிறுத்த முடியுதா என்னால? நிறுத்துன்னு நீங்க பிரேக் போட்டாலும் நிக்காம போயின்னு இருக்குது இல்ல. ஏன்னா எனக்கு இங்க பேசுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனா அங்க பேசுறதுக்கு இல்ல. பேசுறதுக்கு இல்லாதப்போ பேசாம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசுறதுக்கு இருக்கிறப்போ நீங்க இங்க 1 மணி நேரம் தான் பாக்குறீங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் நான் என்ன கட்டுப்படுத்த முடியாத காட்டாற்று வெள்ளமா பேசினே இருப்பேன் நான். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு இருக்குது. பேசுறதுக்கு இருந்தா தான் பேசணும், பேசுறதுக்கு இல்லைன்னா அமைதியா இருக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாய் இருக்குதுன்னு பேசாத, வார்த்தை இருந்தா தான் பேசணும். சிலர் வாய் இருக்குதுன்னு பேசுறாங்க, அதான் பிரச்சனை. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது, பேசுவதற்கு வார்த்தை இருந்தால் பேசு, இல்லாவிட்டால் பேசாத. விளங்குதா உங்களுக்கு? ஒரு 2 வசனத்தை படிங்க வேகமா. கொஞ்சம் நிதானமா போலாம் தானே இன்னைக்கு கொஞ்சம் 2-3 விஷயம் நிறைய இருக்குது, பார்த்துட்டு போலாம். இன்னைக்கு கஞ்சியை பொறுமையா செய்யட்டும், பிரச்சனை இல்லை, படிப்போம் வாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம், வேகமா படிங்க பார்க்கலாம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நான் என் சுயமாய், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை என்ன பண்ண சொன்னேன். என் பிதா இவைகளை எனக்கு சொல்ல சொன்னாரு, அதனால நான் சொன்னேன். என் சுயமா இதை நான் செய்யல, என் சுயமா இதை நான் சொல்லல, நான் என் சொந்தமா பேசல. இன்னொரு வார்த்தை 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்துக்கு போக பார்க்கலாம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே நான் என்ன பண்றேன்?
பேசுகிறேன். praise God, hallelujah. ஆமா, பிதா எனக்கு சொன்னாரு, ஆகவே நான் பேசுகிறேன். எனக்கு அவர் சொல்லிய வார்த்தை இருந்ததுனால நான் பேசுறேன். என் சுயமா நான் என்ன பண்ணல, பேசல. நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.